உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிறிஸ்பியான வாழைப்பழத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தாய்லாண்டோட ஸ்ட்ரீட் ஃபுட்டான பனானா ஃப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கோதுமை மாவு, இல்லைனா நம்ம மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட ஆப்ஷனல் தான். அடுத்து 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு வெள்ளை எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட ஆப்ஷனல் தான். 3 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம நார்மலாக பஜ்ஜி மாவுக்கு கலக்கிற மாதிரி, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை ஓரமாக வச்சுட்டு நான் இன்னைக்கு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நம்ம எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப பழுத்தரக்கூடாது, ஓரளவு பழுத்த பழம் தான் இருக்கணும். தோலை எடுத்துட்டு நம்ம வந்து இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதையும் 2ஆக கட் பண்ணிட்டு இது அப்படியே நம்ம முழுசா போடுறதுனாலும் போடலாம். பாருங்க, இதையும் 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது சீக்கிரம் வெந்துடும். நம்ம பெருசா போட்டோம்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவுல எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிட்டு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒன்றொன்னா பொரிக்கிறனாலும் பொரிக்கலாம், 2, 3 அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பொரியும் போது லைட்டாக எண்ணெய் தெறிக்கும், அதனால கடாயில் எண்ணெய் கம்மியாக வச்சுக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்ததும் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி வச்சிருக்கிற பனானாவையும் உள்ள சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பழுத்த பழத்தில் செய்யக்கூடிய பஜ்ஜி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் இது வந்து மேலே ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைகளும் சங்கமிக்கட்டும், அனைவரது இல்லங்களிலும்.